ஹாய், ஹாப்பி மார்னிங். சரி, இந்த மனசு இருக்கே, இந்த மனசு ஒரு நாளைக்கு நிறைய யோசிக்கும்னு சொன்னேன்ல. நிறைய தாட்ஸ் வரும், என்னென்னத்தையோ யோசிக்கும், நமக்கு சம்மந்தம் இல்லாததெல்லாம் சொல்லும். இப்போ ஒருத்தங்க வராங்க, புதுசாக ஒருத்தங்களை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இவன் நல்லவனா, இவன் ஒரு ஆள், இந்த மாதிரிலாம் சொல்லும். உங்களை சண்டையில் இழுத்து விட்ரும், அந்த அளவுக்கு சொல்லுது. அது பேச்செல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அது எது பின்னையோ ஓடிட்டே இருக்கும், பின்னாடியே ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் நம்ம நின்று கவனிச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கெடுத்து விட்டுரும். அது என்னெல்லாம் சொல்ல வருதோ, உங்களுக்கு irrelevant-ஆன சப்ஜெக்ட்ஸ்லாம் அது சொல்லும்போது ஓடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருங்க. அதுதான் சரி. அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும். இதே மனசை நீங்கள் கண்ட்ரோல்டாக வச்சுட்டு, எனக்கு எப்பயுமே நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது அது எப்பயுமே உங்களுக்கு நல்ல விஷயத்த மட்டும்தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கும். அப்போ மட்டும் கேளுங்க. இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே அது இழுத்துட்டு போகும்போது நீங்கள் அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. அப்படியே அதை கடந்து ஒன்று அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. அது என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு கவனிக்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு கட்டத்தில் இவன் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாகவே போயிடும். ஓகேவா? அதனால் எப்பயுமே பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டுமே மனசில் வச்சுக்கோங்க. அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் தானாக அவங்கள விட்டு போயிடும். ஓகே, பாய்.